ஆனா ஒரே நிமிஷம், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துறாரு, மேடையில் பேசுறாரு. அதுல வந்து மோடிஜி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இப்ப அமித்ஷா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு தொடர்ச்சியா ஒரு இது 16 முறை மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து என்னத்தை பார்த்தாரு, எப்படி நாங்க தானே ஜெயிச்சோம். ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா, 70, 65, 75 அப்படின்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதலித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி. அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக, நான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டாக கேட்டீங்க. அறிவாலயனுடைய வாசல்ல அவர் வயசு என்னங்கண்ணா, என் வயசு என்ன, என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதியை பற்றி நல்லா பேசவே கூடாது. ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்தேன், அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார். இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை, நாவடுக்கம் இல்லை. அவங்கெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவோம் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவோம். வனப்பிரஸ்தம், அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலைங்கண்ணா. இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மக்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால இந்த நேரத்தில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி. தப்பா பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி சேர போறாங்கன்னா எந்த மாற்று கருத்து இல்லைங்க.